பேசிக்கலி அதோட பத்தாலஜி என்ன அப்படின்னு பார்த்தா, நம்மளோட எண்ணெய் சுரப்பி, எல்லாருக்கும் இருக்கிற எண்ணெய் சுரப்பி வந்து அவங்களுக்கு கொஞ்சம் பெருசா இருக்கும். ஆக்னி, அதாவது ஆயிலி ஸ்கின் இருக்க, ஆக்னி ப்ரோன் ஸ்கின் இருக்கவங்களுக்கு அதுல வந்து ஜாஸ்தி எண்ணெய், அதாவது சீபம் வந்து சுரக்க ஆரம்பிக்கும். அதை சுத்தி அந்த எண்ணெய் ஜாஸ்தி இருக்கிறதுனால பாக்டீரியா காலனைஸ் பண்ணி பாக்டீரியா வந்து அதை சாப்பிட்டுட்டு இருக்கும். இதுதான் ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, அதனாலதான் அந்த கட்டி மாதிரி வர்றது, வலிக்கிறது, ஒரு பழுத்த தன்மை தெரியுறது, அந்த இன்ஃபிளமேஷன் ஃபுல்லா வர்றதுக்கு காரணமே இதுதான். இதை தாண்டி இது வந்து என்ன, இதெல்லாம் எது இன்ஃபுளுன்ஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தா, நம்மளோட ஹார்மோன்ஸ், தைராய்டு, பிசிஓடி இதெல்லாமும் இருக்கு. இன்னொன்னு டயட் இருக்கு, ஸ்ட்ரெஸ் இருக்கு. ஸோ இத்தனை ஃபேக்டர்ஸ் இருக்கு, ஏஜ் இருக்கு, நம்ம ஸ்கின் டைப் இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இதையுமே ட்ரீட் பண்றது வந்து ஒரே டேப்லெட் அண்ட் க்ரீம் போட்டுட்டு போட முடியாது. லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ரொம்ப வேணும். ஒரு நல்ல ஆக்டிவான லைஃப் ஸ்டைல் இருக்கணும், நல்ல ஹெல்தியான டயட் இருக்கணும். ஆக்னேவை ட்ரிகர் பண்ற ஃபுட்னே இருக்கு. அதாவது நம்மளோட டெய்ரி ப்ராடக்ட், பால் பொருட்கள், சீஸ், பட்டர் இதெல்லாமே வந்து ட்ரிகர் பண்ற தன்மை இருக்கு. ஸோ அது குறைச்சிக்கணும். ஜங்க் அண்ட் ப்ராசஸ்ட் ஃபுட், அதாவது ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஃபுட், அதாவது சுகர் ஜாஸ்தி இருக்கிற, ப்ராசஸ்டு சுகர் ஜாஸ்தி இருக்கிற சாப்பாடு, அதெல்லாமே வந்து டக்குன்னு நம்மளுடைய இன்சுலின் ஸ்பைக் உண்டாக்கும். ஸோ அதெல்லாமே உங்களோட ஆக்னேவை ட்ரிகர் பண்ணும். ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு பார்த்தா, இவ்வளவு காம்ப்ளிகேட்டடா எக்ஸ்பிளைன் பண்ணாம, ஆக்னி வந்து ஒரு பெரிய ஒரு லிங்க் வித் எவ்ரி டிசீஸ். தைராய்டோட லிங்க், நம்மளோட ஹார்மோனல் எல்லாமே லிங்க். இதை சரி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நல்ல டயட் இருக்கணும், பேலன்ஸ்டு டயட். எல்லாமே சாப்பிடுறது வந்து வீட்டு சாப்பாடா இருக்கணும். வீட்டுல செஞ்சு சாப்பிடுறது இதுதான் பெரிய ஹோம் ரெமெடின்னு நான் நினைக்கிறேன். நீங்க கேட்ட அந்த கொஸ்டினுக்கு இதுதான் பெரிய ஆன்சர். ஹோம் ரெமெடி வந்து வீட்டுல செஞ்சு வீட்டு சாப்பாடு சாப்பிடுறது தான் ஹோம் ரெமெடி, rather than applying it on your face. ஸோ அப்படி சாப்பிடும் போது ஒரு பேலன்ஸ் நியூட்ரிஷன் கிடைக்கும் போது எவ்ரி திங் வில் பி அ லிட்டில் அண்டர் கண்ட்ரோல். இன்னொன்னா டெய்ரி ப்ராடக்ட்ஸ், பால், மில்க் ஷேக், சீஸ் அதெல்லாமே கொஞ்சம் அவாய்ட் பண்றது ரொம்ப ரொம்ப தேவை. அப்புறம் உங்களோட டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு உங்களோட ஸ்கின் கேர் ரொட்டீனை உங்களுக்கு ஏற்ப மாத்திக்கணும். அது ஆக்டிவ்ஸ் எல்லாம். இது நீங்க இன்னொரு கொஸ்டின் கேட்டீங்க, ஈஸியா எப்படி வந்து இது பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்க. ஈஸியா பண்றதுக்கு வந்து ஒரே வழி என்னன்னா, உடனே ஏர்லியா ட்ரீட் பண்ணிக்கிறது தான். ஏன்னா ஆக்னியோட அட்டாச்ட் அடுத்த பிரச்சனை என்னன்னா ஆக்னி ஸ்கார்ஸ். ஆக்னி ட்ரீட் பண்றதை விட அதோட ஸ்கார்ஸ் ட்ரீட் பண்றது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா ஸ்கார்ஸ் ரொம்ப டீப்பா போயிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து லேசர், மைக்ரோ நீட்லிங் அந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்டென்சிவா ட்ரீட் பண்ணணும். ஸோ கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டா எங்களுக்கும் ஈஸி, பேஷண்ட்ஸ்க்கும் ஈஸி. நம்மளோட ஸ்கின் வந்து பில்டப் இருந்துட்டே இருக்கும், அதாவது ஒரு டெட் லேயர் ஃபார்ம் ஆயிட்டே இருக்கும். நமக்கு ஒரு ஷெட்டிங்னு இருக்கும். நம்ம ஸ்கின் வந்து மேல் இருக்க லேயர் வந்து டெட் லேயர், நெகம் மாதிரி தான். நம்ம எப்படி நெகத்தை வெட்டுறோம் வளரும் போது, அதே மாதிரிதான் ஸ்கின் மேலேயும் இந்த டாப் லேயர் இருக்கு டெட் லேயர், ஷெட்டிங் நடந்துட்டு தான் இருக்கும். அப்போ வந்து என்ன ஆகும், சில சமயம் வந்து ஷெட்டிங் ப்ராப்பரா நடக்காம இருக்கும்போது அந்த டெட் லேயர் மேல இருக்கும். இப்போ இந்த வெங்காய தோல் இருக்கு இல்லையா, அது ஒரு டெட் லேயர். அதை எடுக்கும் போது உள்ள ஷைனிங்கா இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தான். அப்படிதான் எக்ஸ்போலியேஷனை நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் ஈஸியா. ஸோ அது வந்து பண்ணும்போது உங்க ஸ்கின் வந்து நல்ல ஹெல்தியரா இருக்கும். அந்த டெட் லேயர் போகும்போது புதிய செல்ஸ் வந்து மேல வர ஆரம்பிக்கும். வரும்போது ஒரு க்ளோ கிடைக்கும், ஹெல்தியா இருக்கும். அதுதான் எக்ஸ்போலியேஷன். ஸோ அது ஃபேஷியல் மூலியமா பண்ணிக்கலாம் அப்படின்னா பண்ணலாம். பட் என்ன ஒரே ஒரு பிரச்சனை அப்படின்னா, ஃபேஷியல் எப்படி பண்றோங்கிறது தான், எங்க பண்றோம், யார்கிட்ட பண்றோம், எப்படி பண்றோம் அப்படிங்கிறது தான். ஒரு நல்ல ப்ராப்பரான எக்ஸ்பீரியன்ஸ்டு தெரபிஸ்டா இருக்கணும். யூஸ் பண்ற ப்ராடக்ட் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு அப்புறம், எனக்கும் உங்களுக்கும் வெவ்வேறு ஸ்கின்னா இருக்கலாம். எனக்கு ரொம்ப ட்ரையா இருக்கலாம், உங்களுக்கு ரொம்ப வந்து நார்மல் ஆயிலி ஸ்கின்னா கூட இருக்கலாம். ஸோ உங்க ப்ராடக்ட் எனக்கும் சூட் ஆகாது. ஸோ அது இருக்கு. இன்னொன்னு ஸ்க்ரப் எல்லாம் போட்டு தேய்ச்சு நிறைய ஆயில்ஸ் போட்டு மசாஜ் பண்ணி, ஸோ இதெல்லாம் சில பேருக்கு ஒத்துக்காது. அதை பார்த்து கரெக்டா அவங்கவுங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி பண்ணோம்னா ஃபேஷியல் இஸ் சேஃப். மந்த்லி ஒன்ஸ் பண்றதுல தப்பு இல்லை. யூஸ்வலா மெடிக்கல் இதுல வந்து என்ன பார்ப்போம் அப்படின்னா, we do medifacials which is appropriate for each skin. இதை வந்து நாங்க அசஸ் பண்ணி, ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் அசஸ் பண்ணி சொல்லும் போது it will be more helpful. ஸோ அந்த மாதிரி மெடிஃபேஷியல்ஸ் ஆர் ஹைலி ரெக்கமெண்டட். இன்னொன்னு எக்ஸ்போலியேஷன், கெமிக்கல் பீல்ஸ் மூலியமாவும் எக்ஸ்போலியேஷன் once in 15 days to 20 days பண்ணிக்கலாம். அப்பயும் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஹெல்தி க்ளோ கிடைக்கும். So that is very essential. Dark circles வந்து யூஸ்வலா வந்து it is a common problem தான். ஓபிலேயே அதை ஹேண்டில் பண்ணும்போதே நிறைய பாதி விமன் வந்து அவங்களோட பிரச்சனை வந்து டார்க் சர்க்கிள்ஸ் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் வந்து நீங்க கேட்ட மாதிரி எப்படி வராம தடுக்கலாம் அப்படிங்கறத பாக்கலாம். ஏன் வருதுங்கிறதும் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டா வராம தடுக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஒண்ணு வந்து அனாட்டமிக்கலாவே, நம்ம ஜெனட்டிக்கலாவே, எங்க அம்மாக்கு வந்து இப்போ ஒரு டார்க் சர்க்கிள் இருந்ததுன்னா எனக்கும் அதே மாதிரி வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஒண்ணு அது. இன்னொன்னு வந்து என்னோட கண்ணுனால ஜென்ரலாவே கண் வந்து கொஞ்சம் இன்செக்டா இருக்கும் சில பேருக்கு.
அது வந்து இந்த ஷேடோயிங் எஃபெக்ட் கிடைக்கும். மேல இருந்து பார்த்தா வந்து உங்களுக்கு தெரியும், கீழே இருந்து பார்த்தா அந்த டார்க் சர்க்கிள் தெரியாது. ஸோ தட் இஸ் லைக் அ ஷேடோயிங் எஃபெக்ட். ஏன்னா கண்கள் வந்து உள்ள இன்செட் ஐஸ்ன்னு சொல்லுவோம். அனாட்டமிக்கலாவே அவங்க பிறக்கும் போதே அப்படி இருக்கும்போது அது ஒரு டார்க்னஸ் தெரியும். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். அண்ட் இன்னொன்று வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்லீப் இல்லாதது, லாட் ஆஃப் ஸ்ட்ரெஸ், ஆல் தட் வில் ஆல்சோ காஸ். இன்னொன்று வந்து when you have deficiencies, வைட்டமின் B12, D3, ஃபெரிட்டின், இந்த மாதிரி எந்த டெஃபிஷியன்சி இருந்தாலும் இந்த மாதிரி டார்க் சர்க்கிள்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த டெஃபிஷியன்சி வரும்போது அதை சுத்தி நிறைய கேபிலரிஸ் இருக்கு. ஸோ அதெல்லாமே கொஞ்சம் சின்ன உடையும் போது, அதாவது வெடிப்பு வரும்போது அந்த பிளட் தேங்கி அந்த பிக்மெண்டேஷன் அங்க செட்டில் ஆகும். ஸோ அதனால இந்த டார்க் சர்க்கிள்ஸ் வரும். இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னா அலர்ஜிக் ப்ரோன் குழந்தைங்க இருப்பாங்க, பெரியவங்களுமே இருப்பாங்க. அது வந்து ஏட்டோபிக் கண்டிஷன் சொல்லுவோம். அதாவது அடிக்கடி தும்மல் வரும், அடிக்கடி தூசி வந்து பட்டது அப்படின்னா அலர்ஜி வரும். அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இச்சிங் இருக்கும். ஸோ அடிக்கடி கண்ணை தேய்ச்சிட்டே இருப்பாங்க. நான் சொன்னேன் இல்லையா முதவே, நம்மளோட ஸ்கின் டைப்புக்கும் எந்த விதமான உராய்ப்போ எது வந்தாலும் பிக்மெண்டேஷன் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க அரிச்சு பார்த்தா இந்த இடமே கொஞ்சம் பிக்மெண்ட் வந்து டார்க்கா இருக்கும். ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் தான் காரணங்கள் யூஸ்வலா வர்றதுக்கு. ஸோ இது வந்து தவிர்க்கிறது எப்படி அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் வந்து we have to see if we have any deficiency. அதை கரெக்ட் பண்ணணும். ஏன்னா ஒரே ஒரு கிரீம் போட்டு நம்மனால இதை சரிப்படுத்த முடியாது. அப்ளை கிரீம் அப்படின்னு சொல்லி ஒரு கிரீம் ஒன் ஃபார் ஆல் ஒரு நைட் கிரீம் கொடுத்து சரி பண்ண முடியாது. இதோட காரணத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். இதுல எந்த காரணம்னு பார்த்துட்டு அதை ட்ரீட் பண்ணணும். Then we can give them ஒரு நல்ல ஹைட்ரேட்டிங் eye creams, lightening agents அதெல்லாம் கொடுத்தா ஹெல்ப் பண்ணும்.